அதிமுகவை உருவாக்குனவரு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர். இவர் திமுகல கருணாநிதியால ஓரம் கட்டப்பட்டதாலும் தன்னுடைய ரசிகர்கள் தாக்கப்பட்டதாலும் திமுகவினர்ட்ட இருந்து தன்னுடைய ரசிகர்களை காப்பாற்ற உருவாக்கியதுதான் அதிமுக. இவருக்கு குழந்தைகள் இல்ல. ஆனா எம்ஜிஆர் சுதாங்கிற பெண்ணை தத்தெடுத்து வளர்த்தாரு. எம்ஜிஆர் தத்தெடுத்து வளர்த்தத ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களும் திட்டமிட்டே பொதுமக்கள் மத்தியில இருந்து மறைச்சிருக்காங்க. ஆனா காலம் இவர்களை வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆமாங்க, ஜெயலலிதாவின் வாரிசு நான் தான் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா கிளம்புறங்க. அந்த மாச குறைக்கிறதுக்காக சசிகலா ஒரு திட்டம் திட்டிருக்காங்க. எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள்னு வெளி உலகத்துக்கு தெரியாத சுதா விஜயகுமார் இன்று தமிழகத்துல பலராலும் பேசப்படுறாங்க. எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார் இவரின் மகன் ராமச்சந்திரனை சசிகலா அணி சார்பா ஆர்கே நகர் தொகுதியில நிறுத்தலான்னு சசிகலா விருப்பப்பட்டாங்க. சசிகலா எம்ஜிஆரின் வீட்டுக்கு போகும்போது ராமச்சந்திரனை பாத்திருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு சினிமால மீது இருந்த ஆசையால சினிமால நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்கிறது சசிகலாவுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த இடைத்தேர்தலை ராமச்சந்திரன் பயன்படுத்தினா எதிரிகளை ஓரளவுக்கு சமாளிக்கலாங்கிற திட்டத்துல சசிகலா இருந்திருக்காங்க. ராமச்சந்திரன் சசிகலா அணி சார்பா வேட்பாளரா அறிவிக்கப்படலான்னு சொல்லிட்டு இருந்த நிலையில ஆர்கே நகர் அதிமுக வேட்பாளரா டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. எம்ஜிஆரின் வாரிசுகள் இவர்கள் தான் நாமே அறிமுகப்படுத்திட்டு நாளைக்கு அவங்களும் கட்சி வேணும், நாங்க தான் உண்மையான வாரிசுன்னு வந்து நின்னா என்ன செய்யறது? அவங்களுக்கு தேர்தல நிக்க வாய்ப்பு கொடுக்கவே வேண்டாம், நானே நிக்கிறேன்னு தினகரன் சசிவாயை அடைத்ததா சொல்றாங்க. நாங்க யார், எங்களுக்கு எதுவும் வேண்டாம் தானே இருந்தோம், நீங்களே வந்து வேட்பாளரா நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறமா அரசியலுக்கு வர ஆசைப்படுறேங்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு கடும் கோபத்துல இருக்காங்களாம் எம்ஜிஆரோட தத்து பிள்ளை. இந்த நிலையில ஓபிஎஸ் அணிக்கு எம்ஜிஆரின் வாரிசுகள் ஆதரவு தெரிவிக்கலாங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவாளர்கள் அதிகரிக்க செய்யறதே இந்த தினகரன் தான் சசி அணியினர் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்திர கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.